கொளுத்துற வெயில்ல கிச்சனுக்குள்ள இந்த மாதிரி அழகா போயிட்டு இப்படி வெளில வரீங்களா நீங்க அப்படின்னா இந்த மெனு ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும், டேஸ்டா இருக்கும், எல்லாரும் உங்களை பாராட்டவும் செய்வாங்க. வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அடுப்பு கிட்டேயே போகாம மெயின் டிஷ் செய்வோமா? இதுக்கு அரை கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு குடமிளகா இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம். இந்த குடமிளகா பச்சை மிளகா வாசனையோட சூப்பரா இருக்கும். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்துக்கோங்க. உங்க கார அளவுக்கு ஏத்தபடி சிகப்பு மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. 2 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன மாங்காய் பெரிய பெரிய பீஸா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில சேர்த்துக்கோங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை அல்லது உடைச்ச கடலை அதையும் சேர்த்து போட்டு தண்ணியே விடாம அரைச்சு எடுத்துக்கோங்க. கெட்டியான துவையலா. இதுல அங்கங்க மாங்காய் பீஸ் அரைப்படாம இருந்ததுன்னா சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இதை அப்படியே சூடான சாதத்துல போட்டு கொஞ்சமா நல்லெண்ணெயோ இல்ல நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளவு அட்டகாசமா இருக்குங்க. இந்த மாங்காய் இதுக்கு அப்படி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மாங்காய் இல்லாத நேரத்துல நீங்க புளி கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு பதில். இப்போ இதுக்கு ஈஸியான டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை காய வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அறுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு பட்டை மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வாழைத்தண்டு எடுத்து சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நறுக்குனதே இப்ப கடையில கிடைக்குது, ரெடிமேடா கூட நீங்க வாங்கிக்கலாம். உப்பு சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு 3 ஒரு டீஸ்பூன் எடுத்து தண்ணியில ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா களைஞ்சு வடிகட்டி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நடுவில் கடிப்படுறப்ப அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தீயை குறைச்சு வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்தீங்கன்னா போதும். வாழைத்தண்டு வேகிறதுக்கு டைமே எடுக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியா வெந்துடும். அந்த பருப்பும் ஈஸியா வெந்துடும். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு பூண்டு பல்லு, ஒரு சின்ன வெங்காயம் இல்ல ஒரு சின்ன பீஸ் வெங்காயம் அதையும் போட்டு நல்ல குறக்குறப்பா அரைச்சி எடுத்து அதை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்ல ஒரு பெரட்டி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் சும்மா ஒரு நிமிஷம் பெரட்டினீங்கன்னா போதும். பெரட்டி எடுத்தீங்கன்னா வாழைத்தண்டு அவியல் தயார். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தீங்கன்னா அமக்கலமா இருக்குங்க. இந்த வாழைத்தண்டு அவியல் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாழைத்தண்டு பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும், அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். வாழைத்தண்டு செய்யறப்ப எப்பவுமே உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் பிசிறி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா பிழிஞ்சு அந்த தண்ணி ஃபுல்லத்தையும் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஜூஸ் நம்ம உடம்புல இருக்கிற அந்த கிட்னி ஸ்டோன்ஸையே கரைக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ நம்ம கிட்னி கல் இல்லாதவங்க சாப்பிட்டோம்னா நம்ம போன்ஸ்ல இருக்கிற அந்த கால்சியம் எல்லாத்தையும் அது கரைச்சிரும். அதனால கண்டிப்பா அந்த ஜூஸை எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேருங்க. இதே அவியல்ல நீங்க வாழைத்தண்டுக்கு பதில் சுரக்காய், பீர்க்கங்காய், பாவக்காய், புடலங்காய், சௌச்சௌ, கேரட், பீட்ரூட், கேபேஜ், பீன்ஸ், வெள்ளரிக்காய் எதுல வேணாலும் செய்யலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் தயிர், கொஞ்சம் அப்பளம் இல்ல வடம் இல்ல ஒரு ஊறுகாய் இருந்ததுன்னா போரும். அமக்கலமான லஞ்ச் தயார். ட்ரை பண்ணி பாருங்க.